வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேற லெவலான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இன்ஸ்டா ரீல்ஸை தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 அப்ளிகேஷன் தேவை, விபிஎன் அண்டு கேப்கட்டு. முதல்ல விபிஎன்னை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் கேப்கட்டே ஆன் பண்ண முடியும். ஸோ இப்போ விபிஎன் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்கட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடுன்னு இருக்கும். அது ஆஃப்ல இருந்தால் ஆன் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துக்கோங்க. பேக்கில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கீழே டெம்ப்ளேட்டு, இன்பாக்ஸ், மீன்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டெம்ப்ளேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இன்டர்பேஸ் கேப்கட் டெம்ப்ளேட் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ 2 டெம்ப்ளேட் முதல்ல இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சர்ச் பண்ணி டெம்ப்ளேட் வரல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வரப்போ இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். கேலரி கொண்டு போகும். மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸை வந்து இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து எடிட்டிங்குள்ளே கொண்டு போயிடும். இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோவும் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி சைஸ் கேட்கும். அதில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. 4 ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கிராப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கீழேயே பாருங்கள் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆடியோஸ் வரும். அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ஆடியோவோட வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கீழே ஆடியோன்னு இருக்கும். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக் ஆகிடும் இப்போ ஆடியோ. இப்போ ஆடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து செட் ஆகிடும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்போ உங்களுக்கு பக்காவாக இருக்கும். மேலே அந்த கேப்கட்டுன்ற அப்ளிகேஷனோட வாட்டர் மார்க் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்குன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்து சேவ் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.